இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காருல்ல, என்னை திட்டுறதுக்காகத்தான் நீங்க வந்து கூட்டம் நடத்துறீங்க, என்னை திட்டுறதா உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்றாரு விஜய். நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த அறிக்கையில ஒரே ஒரு கேள்வி, விஜய் கிட்ட யாராவது போய் 50 குழுனா என்ன, என்பேராயம்னா என்னன்னு கேட்டிருக்கு. பதில் சொல்லி போட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்த்துருவாங்க. ஒரு பயங்கரமான தீவிர இலக்கியவாதி ஒருத்தன் எழுதி கொடுக்குறான். நசுங்காத நாகரிகம்லாம் அறிக்கை எழுதுறாங்க. எனக்கு ரொம்ப நாளாவே ஜெயமோகன் மேல சந்தேகம், அவரா தான் இருக்கு போது. ஏன்னா நசுங்காத நாகரிகம்லாம் அவர் தானடா எழுதுவாரு. நீங்க எஸ்ஐஆர் கூட்டம் போட்டு என்ன பத்தி தான் பேசுறீங்க, அறிவுத்துறை கூட்டம் போட்டு என்ன பத்தி தான் பேசுறீங்க, எல்லா இடத்துல என்ன பத்தி தான் பேசுறீங்க. ஏன் எஸ்ஐஆர்ல உன்னை பத்தி பேசுறோம், நீ வர மாட்டேங்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் வேலை செய்யறாங்கல்ல, எல்லாரும் உதயசூனுக்கு ஓட்டு போடுவாங்க. அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. வாங்கடா, உங்களுக்கு 10, எனக்கு 100 ஓட்டு இருக்கு, சரி உனக்கு 5 ஓட்டு இருக்குல்ல, ஓ 5 ஓட்டு போட முடியாம போயிட போது, வாடான்னு கூப்பிட்டா வர மாட்டேங்கிற. அப்புறம் என்னைய பத்தியே பேசுறீங்கன்னா நீ தானே மக்கள் வர மாட்டேங்கிற, உனக்கு தானே பேசணும். நம்ம இட்டுன்னு வர்றது இட்டுன்னு போறது தான் கட்சி நடந்துகிட்டு இருந்தோம். இட்டுன்னு வர்றது இட்டுன்னு போறது இல்ல போல இருக்கு கட்சி. விஜய் அவருடைய கட்சியுடைய முதல் மாநாட்டில் அவர் தனியா நிப்பாரு, 8 அடி தள்ளி நிப்பான் எல்லாரும். இவருக்கு மனுஷவாடையே ஆகாது. கரூருடைய துர்சம்பவம் நடந்துச்சா, 40 நாள் வீட்டுக்குள்ள இருந்தாங்களா, திருப்பி ஒரு செயற்குழு கூட்டம் நடந்துச்சா, உட்காந்து விஜய் பக்கத்தில் வலது பக்கம் தோல் உரசி புசியானது, இடது பக்கம் தோல் உரசி ஆதரவத்தில் உட்காந்துருக்காரு. ஏய் ஒருத்த மனுஷவாடி ஆகாது. இப்ப திடீர்னு பக்கத்தில் தோல் உரசி எல்லாம் உட்காந்து டாய்லெட் அப்படின்னா காலம் இப்பதான் உளி கொண்டு அடி அடிச்சிருக்கு டங்குன்னு.